வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் மனமே பந்த காரணம். ஏக சத்தியமாக ஆகாமல் துவைதமாக இருக்கிற வரையில் இன்னொன்றால் பயம் ஏற்படுகிறது என்று பார்த்தோம். ஏக சத்தியமாக ஆவதுதான் மோட்சம், பரிபூர்ணமாக விடுபட்ட நிலை. வீடு விடுதலை என்பது எதிலிருந்து விடுதலை சுவாமிகளே? சம்சாரத்திலிருந்து. இந்த சம்சாரத்தில் எதனால் கட்டுப்பட்டோம்? கர்மாவினால். இது தெரியவில்லையா அப்பா? எதனால் கர்மா பண்ணினோம்? ஆசைகளை பூர்த்தி பண்ணி கொள்வதற்காகத்தான். ஆசை எதனால் உண்டாயிற்று? மனஸ் என்று ஒன்று இருப்பதால். மனஸ்தான் இந்திரியங்களின் வழியாக தன் ஆசை பூர்த்திக்கான அனுபவங்களை அநேக காரியங்களின் மூலம் பெறுகிறது. சினிமா பார்ப்பது, வம்பு பேசுவது, கண்ட வஸ்துக்களை தின்னுவது என்று அநேக காரியங்கள். அப்படியானால் சம்சாரத்திலிருந்து விடுதலை என்றால் மனசிலிருந்தே விடுபட வேண்டும் என்றுதானே ஆகும். ஆமாம், அப்படித்தான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து மனமற்ற ஆத்மாவின் ஆனந்தம். ஆனால் மனஸ் போய்விட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாதே. அது போனால் நாமே போய்விட்ட மாதிரி தானே. அப்புறம் மோட்ச ஆனந்தம் என்று ஒன்றை யார் அனுபவிப்பது? இல்லாவிட்டால் மோட்சம் என்பது தூக்கம், மூர்ச்சை மாதிரி எதுவும் தெரியாமல் ஜடம் மாதிரி ஆகி விடுவதுதானா? இல்லை இல்லை, அதுவே நிஜமான ஆனந்தம், சாஸ்வதமான மாறாத ஆனந்தம், பிரம்மானந்தம், ஆத்மானந்தம் என்றே சொல்லப்படும் பேரின்பம். பிரகிருதத்தில் நடைமுறையில் கூட நாம் ரொம்பவும் இன்பமான ஒரு அனுபவம் பெற்றால் பிரம்மானந்தமாய் இருந்தது என்று தானே சொல்கிறோம். பிரம்மம் இப்படிப்பட்டதா இப்படிப்பட்டதா என்று தபஸ் பண்ணி பார்த்து ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொன்றை பிரம்மம் என்று நினைத்த பிறகு முடிவான நிலையில் ஆனந்தம்தான் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டார் என்று தைத்திரியம் சொல்கிறது. அதனால் இந்த விஷயத்தை சொல்லும் செக்ஷனுக்கே ஆனந்தவள்ளி என்று பெயர். எல்லாம் சரி, அனுபவிப்பதற்கு மனஸ் என்று ஒன்று இல்லாவிட்டால் ஆனந்தம் எப்படி தெரியும் சுவாமிகளே? இங்கேதானப்பா துவைத அத்வைத சமாச்சாரம் வருகிறது. மனசுக்கு இன்னொன்றைத்தான் தெரியும், தன்னை தெரியாது. மகா சாமர்த்தியத்தோடு எதையோ தெரிந்து கொள்கிற அது தன்னையே தெரிந்து கொள்ள முடியாத மகா அசடாக இருக்கிறது. நீயே ஆலோசித்து பாரப்பா, புரியும். மனசினால் அதற்கு புறம்பான விஷயங்களைத்தான் நினைக்கவும் புரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் முடிகிறது. நீ எத்தனையோ நினைக்கிறாய், எழுதுகிறாய், தெரிந்து கொள்கிறாய், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறாய். ஆனால் இதையெல்லாம் செய்யும் உன் மனஸ் என்னவென்று உனக்கு புலப்படுகிறதோ அதை நிறுத்தி வைத்து இன்னவென்று தன்னைத்தானே பார்த்து அறிந்து கொள்ளும்படி பண்ண முடிகிறதோ? இந்த நிமிஷம் நல்லதாய் தெரிகிற மனஸ் அடுத்த நிமிஷம் மகா கெட்டதாய் விடுகிறது. இந்த செகண்ட் சந்தோஷமாய் இருக்கும் மனஸ் அடுத்த செகண்ட் துக்கம் கொண்டாடுகிறது. இந்த க்ஷணம் ஏதோ கொஞ்சம் சாந்தமாய் இருக்கிற மாதிரி தோன்றுகிற இந்த மனசு அடுத்த க்ஷணம் அப்படி இருக்குமா என்று தெரியவில்லை. இந்த மனஸ் என்பது என்ன? புரியவே இல்லை. இதனால்தான் ஜீவனுக்கு எல்லா அனுபவமும் ஏற்படுகின்றன. இது வேலை செய்யாமல் தூங்கி போனால் அல்லது மூர்ச்சை போட்டு விழுந்துவிட்டால் எந்த அனுபவமே இல்லை என்பதால் இதுவேதான் நாம் என்று தோன்றுகிறது. அப்படித்தான் நினைத்து நீ கேள்வி கேட்டாய். ஆமாம், அப்படித்தான் நினைத்தேன். அப்படி இல்லை என்று நீங்கள் இன்னமும் காட்டவில்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து மனமற்ற நிலையிலும் நாம். சரி, தூக்கத்தின் போது மூர்ச்சையின் போது உனக்கு எந்த அனுபவமும் இல்லை என்பது சரி.
நாம் இருக்கிறோம் என்பது உனக்கு தெரியத்தான் இல்லை. ஆனால் நீ அப்போது நிஜமாகவே இல்லாமல் போய்விட்டாயா என்ன? அப்படியானால் தூக்கத்துக்கு அப்புறம் எப்படி முழித்து கொண்டாய்? தூக்கம் கலைந்து எழுந்த அப்புறம் அப்படி ஜடமாக கிடந்ததற்கும் சேர்த்து வைத்து எப்படி காரியம் செய்ய ஆரம்பித்தாய்? மூர்ச்சையை பற்றியும் இப்படியே யோசித்துப்பார். தூக்கத்துக்கும் மூர்ச்சை போடுவதற்கும் முந்தி நீயாக இருந்த ஆசாமியேதான் தூக்கம் கலைந்த பிற்பாடும் மூர்ச்சை தெளிந்த பிற்பாடும் நீயாக இருப்பது என்பதும் தெரிகிறதொல்லியோ? அப்போது உனக்கிருந்த அபிப்பிராயங்கள், அனுபவங்கள், உறவு முறைகள் எல்லாம் இப்போதும் தொடர்ந்து வருகின்றன அல்லவா? அந்த உடம்பே தானே இப்போதும் உன் உடம்பாயிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக தூங்குகிற போதும் மூச்சை போட்டு கிடந்த போதும் உன் உயிர் இருக்கத்தானே செய்தது. இரத்த ஓட்டம், தேகத்தில் உஷ்ணம், சுவாசம் எல்லாம் இருக்கத்தானே செய்தன. அதனால் மனசில்லாத போது நீ இருக்கத்தான் இருந்தாய். அதாவது நான் நான் என்று மனஸ் உள்ளபோதுதான் நாம் இருப்பதை நம்மால் தெரிந்து சொல்லிக்கொள்ள முடிகிறதென்றாலும் மனஸ் இல்லாத போதும் கூட நாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், ஆன்மீக கதைகள், மகாபெரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.